ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப கம்மியான ஆயிலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டுலேருந்து 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது மீன் வறுவலுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது மசாலா நல்லா பிரியாம மீன்ல நல்லா ஒட்டும், அதுக்காக. ஒரு சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலரிங் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க சேர்க்காம கூட விட்டுறலாம். கொஞ்சமா லெமன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நான் மீன் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன். இதுல இருக்க பாக்டீரியாஸ்லாம் அழிஞ்சிரும், அதுக்காக. இத மசாலால போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்க மீன் போடும்போது 2 வெட்டு போட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஊறிடும். 2 சைடும் இப்படி கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா அப்ளை பண்ணுங்க. மீன் சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா அப்ளை பண்ணிடலாம். நல்லா நம்ம வெட்டி விட்டுருக்க இடத்துலலாம் நல்லா உள்ள சேர்த்து அப்ளை பண்ணுங்க. அப்பதான் நல்லா ஊறும் மீன்ல. மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இது மினிமம் ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா இதை நல்லா வெயில்ல வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ மீன் மசாலா நல்லா ஒரு 1 hour ஊறி இருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஹெவி பேஸ் பேன் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கல் தவா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. தண்ணி தெளிச்சிங்கன்னா அது உடனே இப்படி கொதி வரணும். அந்த ஸ்டேஜ் கரெக்டா இருக்கும். இப்ப ஒரு 2 ஸ்பூன் ஆயில் பரவாயில்ல ஊத்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம மீன் போட்டுட்டு இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற மீனை இதுல போட்டுங்க. மீன் ஆட் பண்ணிட்டு இன்னொரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாகவே 4 பீஸ் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆயில் சேர்த்துட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இந்த மீன் நம்ம திருப்பி போடும்போது மூட தேவையில்லை. திருப்பி போடும்போது மூடினா கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது மூடி வச்சிங்கன்னா அந்த மிளகாத்தூள்லாம் பச்சையாக இல்லாமல் மீனும் நல்லா வேகும். இப்போ நம்ம வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு போட்டதுனால தவால கொஞ்சம் கூட மசாலா ஒட்டாமல் வந்திருக்கு. இதுவும் ஒரு 5 to 10 minutes வேகட்டும். இப்போ நம்ம இதை கவர் பண்ண வேண்டாம், அப்படியே ஓப்பனாகவே வேக வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கட் பண்ண பகுதி இருக்கு இல்லையா, இது வேகிறதுக்கு இப்படி வர்ட்டிக்கலாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது மட்டும் பச்சையாக இருக்கும் அந்த மிளகாத்தூள் மசாலாலாம் சாப்பிடும்போது. இப்படி எல்லா பீஸையும் ஒன்று மேலே ஒன்று சாய்ச்சி வச்சுட்டிங்கன்னா அது விழாமல் இருக்கும். இது ஒரு 1 minute இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எக்ஸஸ் ஆயிலே இல்லை. இவ்வளோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.